வணக்கம் நண்பர்களே. தமிழரசி சிபி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் சாமியாடி நம்ம ஜனகம்மா என்னோட பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு நம்ம சாமியாட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா ஊரில் முதல் மரியாதை நம்ம ஜனகம்மாவுக்கு பரிவட்டம் கட்டி பண்ணுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா நம்ம மல்யுத்த போட்டியில் சிபி பெருமாளுக்கு அகேன்ஸ்டாக களத்துக்கு இறங்குறாங்க. அதோட அப்படியே பெருமாளுக்கு நல்லாவே அடித்து நம்ம சிபியை ஒரு கட்டத்தில் கழுத்தை நெரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜனகம்மா சிபி ஆபத்தான நிலையில் நம்ம கழுத்தை பிடிச்சி பெருமாள் நம்ம சிபியை நெரிக்க நேரம் நம்ம ஜனகம்மா பதறி போகிறாங்க. அந்த நேரத்தான் தமிழரசி அப்படியே மோட்டிவேட் பண்ணி நம்ம சிபியை அப்படி ஜெயிக்க வச்சுறாங்கன்னு சொல்லலாம். தமிழரசி மோட்டிவேட் பண்ண நேரம் சிபிக்கு அப்படி ஒரு வீரம் எங்கேருந்து சேர்ந்துருது. அதோட அந்த பெருமாளை அடித்து ஒரே அடியாக முடித்து அந்த மல்யுத்த போட்டியில் நம்ம சிபி ஜெயிச்சுறாங்க. ஜெயிச்ச பிறகு அந்த குமார்கிட்ட நம்ம சிபி வராங்க. என்னடா உங்களுக்கெல்லாம் வாய்ச்சவிடால் தான் முக்கியம், நீங்கள் பெரிய வீரனை பார்த்தது இல்லையே, இப்போ புரிஞ்சுதா, உங்களையும் எதிர்க்க ஒரு வீரன் இருக்கான், அது நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா கிட்ட ஊர் மக்கள் சொல்கிறாங்க, உங்கள் பேரம்பேட்டிகளால் உங்களுக்கு இன்றைக்கி பெருமை நடக்குது. இந்த ஊரில் இது வரைக்கும் பெருமாளை எதிர்த்து போட்டியிட யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரம் தான் உங்கள் பேரை அதை தகர்த்து எரிஞ்சு அவன் வெற்றி பெற்றுட்டான். உங்கள் பேரன் பேத்திகளால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பெருமை இருக்குது. இந்த ஊரில் முதல் மரியாதை உங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம ஜனகம்மாவை கூட்டு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையை பண்ணுறாங்க. இதை குமாரெல்லாம் பார்த்து பயங்கர கோபமாக ஆறாங்க. என்ன இப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடுன இந்த குடும்பத்துக்கு இந்த தடவை முதல் மரியாதையா, என்னால் தாங்க முடியலை. அதோட போட்டியில் அவ பேரையும் வச்சு பெற்றுட்டானா, விடக்கூடாது இப்படியே அப்படின்னு அந்த சைடு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜனகம்மா சிபி கிட்ட வராங்க. என்னடா நல்லா இருக்கிறியா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஜானு, எனக்கு இதெல்லாம் தூசு மாதிரி, நான் எத்தனை பேர்த்த வேணாலும் அடித்து தூள் கலப்புவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி சொல்லுறாங்கங்க. தமிழ் நம்ம சிபிக்கு வெந்நீர் ஒத்தடத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவர் நல்லாவே விளையாடி அவர் உடம்பெல்லாம் வலிக்கும். அந்த வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இதை பண்ணுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வர நேரம் இந்த சைடை பார்த்தா நம்ம ஜானம்மாளுக்கும் கண்டிப்பாக இதை வெந்நீர் ஒத்தடம் சிபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. இதை போய் இங்கே தமிழ் எடுத்துகிட்டு வரதை பார்த்தோன்னே, என்ன நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவளும் எடுத்துகிட்டு வந்திருக்கா, பரவாயில்ல, நம்ம இடத்துல இருந்து சிபியை கவனிச்சிக்க தமிழ் இருக்கா, இது போதும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ஜானு. அடுத்ததா என்ன ஃபங்க்ஷன், முதல் வரியாத நம்ம ஜானுக்கு கிடச்சி பரிவட்டமும் கட்டணும் அப்படின்னு நம்ம ஜானுக்கு கொடுத்த நேரத்தில் கோபமும் கொந்தளிப்புமா இருக்காங்க குமார். என்ன இவன் எதுக்கு இப்படி கொந்தளிக்கணும், ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு ஓடுனவங்களுக்கெல்லாம் இப்போ முதல் மரியாதையா அப்படின்னு கோபமும் கொந்தளிப்புமோட நம்ம குமார் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இனி சாமி யாருக்கு அவங்கள பிடிக்குதோ அவங்க மேலே வரப்போகுது. அதோட சாமி இந்த ஊருக்கான நல்ல விஷயத்தையும் சொல்ல போகுது அப்படின்னு எல்லாருமே பயபக்தியோட இருக்க நேரம் தான் நம்ம தமிழ் அவங்க மேலே சாமியாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் என்னடா இவ இந்த கோலத்தில் இருக்கா, இவ ஒரிஜினலாக இவளுக்கு மேலே சாமி வந்துட்டா, ஆத்தாளுக்கு இவளை பிடிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிபி தமிழை பார்க்குறாங்க. எப்படி இருந்தாவா இப்படி ஒரு மாதிரி போயிட்டால அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜனகம்மாவை இது என்னோட பொண்ணு, இவளை யாராவது இந்த ஊரில் அவமரியாதை பண்ணுனா அது என்ன பண்ணதுக்கு சமண்டா, அவளை ஒன்றும் பண்ணக்கூடாது, அவளுக்கு தான் இந்த முதல் மரியாதை ஊர்லேருந்து கொடுத்தீங்கள, அவளுக்கு தான் இந்த ஊரை பொறுத்தவரையில் முதல் இடம் அப்படின்னு நம்ம ஜனகம்மாளுக்குள்ள உரிமையை நம்ம சாமியாக ஆடி அதில் தமிழ்